கச்சோடி. பாசிப்பயிறு அல்லது சிறுபருப்பு போட்டு கச்சோரி எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த கச்சோரின்றது ஒரு வட இந்தியால பிரபலமான ஒரு நல்ல தின்பண்டம். இது கிட்டத்தட்ட சமோசா மாதிரியே இருக்கும். ஆனா சமோசா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வைக்கிறதுனால உடனே சாப்பிட்டுடணும். இதை நம்ம ஒரு 2 நாளைக்கு அப்படியே வச்சிருந்துக்கலாம். இது கொஞ்சம் உலர்ந்த உலர்ந்த பூரணத்தை வைப்போம். வைக்கிறதுனால இது கொஞ்சம் இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதை தவிர இது மிதமான தீயில சுட்டு எடுக்கணும். நல்ல முறுமுறுன்னு, அதே நேரத்துல உள்ளேயும் ஒரு அருமையான தின்பண்டமாக இருக்கக்கூடிய இந்த கச்சோரி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். 1.5 கப் ஊற வைத்த மஞ்சள் பாசிப்பயிறு அல்லது பச்சை பயிறு, சிறிதளவு பெருங்காயம், சிறிதளவு மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு, 1 மேஜை கரண்டி ஆலிவ் எண்ணெய், 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, அரை தேக்கரண்டி மிளகாய் தூள், 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி ஜீரகம், 1 தேக்கரண்டி சோம்பு, 3 பச்சை மிளகாய், 1.5 மேஜை கரண்டி வெண்ணெய், 1 தேக்கரண்டி கரம் மசாலா, சிறிதளவு இஞ்சி, 1 தேக்கரண்டி தனியாத்தூள் மற்றும் பொரிப்பதற்கு எண்ணெய். கோதுமை மாவு, மைதா மாவு, சுவைக்கேற்ப உப்பு. நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்மளுடைய அறையின் வெப்பநிலைக்கு இருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த வெண்ணெய் முழுவதுமா இந்த மாவில் நல்லா படற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் நல்லா முறுமுறுப்பா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். சப்பாத்தியை விட கொஞ்சம் கூட கெட்டி பதத்துல இந்த மாவு இருக்கணும். பார்த்தீங்களா, நல்லா சரியான பதத்துல நம்மளுடைய சப்பாத்தி மாவு மாதிரியே, ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ரொம்ப தளர்வாக இருக்காது இந்த மாவு. இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே வைக்க வேண்டிய பூரணத்தை தயார் பண்ணலாம். இப்போ உங்களுடைய மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி இதை பொடிச்சுக்கோங்க. 1 நிமிடம் இடைவெளிக்கு அப்புறம் தொடங்க, இல்லாட்டி இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு ஒரு கவரில் ஏற்பட்டுரும். இப்போ ஊற வச்சு தண்ணீர் வடிச்ச பாசிப்பயிறு, பச்சை பயிறு இது கூட சேர்த்துடலாம். லேசா 1 பாதியமா இதை அரைச்சா போதும். ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே ஜீரகத்தை போட்டுடலாம். அரைச்ச கடுகையை இது கூட போட்டுருங்க. இப்போ எல்லா பொடியும் இதில் சேர்த்துடலாம். கரம் மசாலா இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சாட் மசாலா பிடிச்சவங்க போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது பிடிச்சவங்க போட்டுக்கலாம். தனியா பொடி, மிளகாய் பொடி இதுவும் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு கொஞ்சம் கூட காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா குறைக்கணுன்னா குறைச்சிடலாம். சிறிதளவு மஞ்சள் பொடி, சிறிதளவு உப்பு, பெருங்காயம். இதில் எலுமிச்சை சாறு பிடிச்சவங்க இப்போ எலுமிச்சை சாறு கூட இதில் சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் உபயோகிக்கிற பாத்திரத்தை பொறுத்தது. தேவைப்பட்டால் 1-2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி உதிரியான பக்குவத்துக்கு, உலர்ந்த பக்குவத்துக்கு இது வரணும். அப்போ தான் நம்மளுடைய கச்சோரிகள் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உள்ளே இருக்கிற பூரணம் ஈரமாக இருந்துச்சுன்னா அதனுடைய முறுமுறுப்பு தன்மையை எடுத்துடும் இது. அதனால உலர்ந்த பக்குவத்துக்கு இதை செய்யணும். எப்போவுமே நான் அடுப்பில் செய்யும்போது மைக்ரோவேவில் இதையே செய்யறதுக்கான பக்குவத்தையும் விதிமுறைகளையும் சொல்லிடுவேன். அல்லது மைக்ரோவேவ் செய்யும்போது அடுப்பில் எப்படி செய்யணும்னு சொல்லுவேன். அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரைச்ச விழுது மற்றும் எல்லா பொடியும் ஒன்றா கலந்து மைக்ரோவேவ் பாத்திரத்தில், கண்ணாடி பாத்திரத்தில் 5 நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் வச்சு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும். இல்லை உங்கள் மைக்ரோவேவ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிமிடங்கள் கூடயோ குறைச்சோ வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி உலர்ந்த பக்குவத்துக்கு வந்தோடனே அடுப்பை அணைச்சி எடுத்துடலாம். இந்த பக்குவத்தில் இதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா குளிர விட்டுடலாம். இப்போ நீங்கள் செய்ய போகிற மேஜை மேலே லேசான மாவு தடவிக்கோங்க. இது பார்த்தீங்களா, நம்மளுடைய மாவு இந்த சின்ன கரண்டியில் 1 தேக்கரண்டி நிறைய எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய் எடுத்து நம்ம மாவு மேலே ஊற்றிடலாம். லேசாக சூடு பொறுக்க
அப்புறம் இதை பிசைஞ்சிருங்க. இந்த மாவுக்கு இது கொஞ்சம் கூட முறுமுறுப்பு தன்மையை கொடுக்கும். அதிகமான வெண்ணெயை சேர்த்துக்க வேண்டாம். நம்ம கச்சோரிகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சிறிய உருண்டை எடுத்துக்கோங்க. இப்படி மாவு தடவிக்கிறோம். சிறிய பூரி அளவு போட்டுட்டு இது நடுவில் சிறிது பூரணம் வைக்கிறோம். இப்போது பக்கவாட்டுகளை மடித்து இது இப்படியே போட்டு எடுக்கலாம், அல்லது லேசான ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு வாணலி அல்லது பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. இதுக்கு இப்போ முக்கியமான குறிப்பு என்னன்னா, எண்ணெய் அதிகமாக சூடாகக்கூடாது. ரொம்ப மிதமான அல்லது மிதத்துக்கும் கீழே நீங்கள் நெருப்பு வச்சிருக்கணும். ஏன்னா ரொம்ப சூடாயிடுச்சுன்னா மேல்புறம் வெந்துடும், உள்ள முறுமுறுப்பு தன்மையே இருக்காது. அதனால கண்டிப்பாக இது மிதமான தீக்கும் கீழே தான் இருக்கணும். நிச்சயமாக இதை அதிகமான தீயில வச்சு சூடாதீங்க. மெதுவாக மேலே வரணும். ரொம்ப மெதுவாக மேலே வர்றத பாருங்க. பாருங்க, நல்லா 3 to 5 நிமிஷங்கள் வரைக்கும் ஆயிருக்கு. உங்கள் அடுப்பையும் பொறுத்து இதனுடைய வேகிறத நேரம் எடுக்கும். இதை மிதமான தீயில தான் வச்சுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணணும், இதை மெதுவாக இதனுடைய எண்ணெய் கொப்பளிக்கிற தன்மை அடங்கினதுக்கப்புறம் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். நிறம் மாற்றம் லேசாக தெரியும். நம்ம கோதுமை மாவு போட்டிருக்கிறதுனால இது வெள்ளை நிறத்தில் இருக்காது. அந்த நிறம் லேசான மாற்றம் வர்ற வரைக்கும் காத்திருந்ததை எடுக்கணும். என்ன நண்பர்களே, இந்த சுவையான கச்சோரி எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க, நல்ல முறுமுறுன்ற மேல் பாகத்தோட வந்திருக்கு. இந்த கச்சோரிகளின் உள்பாகம் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம இதை அரிஞ்சு பார்க்கலாம். முறுமுறுப்பு சத்தம் வருது பாத்தீங்களா? பரிமாண பாத்திரத்துக்கு மாத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான வட இந்திய உணவான கச்சோரிகள் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க இல்லையா? இது கூட நம்ம கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்திருக்கோம். முறுமுறுப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்காக நல்ல சூடான ஒரே ஒரு தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு திரும்பவும் போட்டதுனால ரொம்ப முறுமுறுன்னு வந்திருக்கு. அதிகமான எண்ணெயை உறிஞ்சவும் இல்லை. அதை தவிர கோதுமை மாவு சேர்த்து இதை ஆரோக்கியமாகவும் செய்திருக்கிறோம். இந்த முறையை பின்பற்றி நீங்களும் அருமையான கச்சோரிகளை செய்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ருசெட்டி பீட்சா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. ருசெட்டி பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபிஸ்க்கு rusetipizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.